அந்த காட்டுல அப்ப வானம் கருமேகங்கள் சூழ்ந்து பயங்கரமா இடி இடிச்சுக்கிட்டு இருந்தது. உணவு தேட போன பறவைகள் எல்லாம் அவசர அவசரமா தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருந்தாங்க. அம்மா, நான் போய் என் நண்பர்களோட விளையாடிட்டு வரேன். குக்கு, வெளியில வானம் எப்படி இருக்குன்னு பாத்தியா இல்லையா? இடி இடிக்கிற சத்தம் உனக்கு கேட்கலையா? இந்த மாதிரி சமயத்துல சின்ன குழந்தைங்க வெளியில போக கூடாது, வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். அம்மா, 2-3 நாளா இப்படிதான் வானம் இடி இடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா மழை வரல. இன்னைக்கும் மழை வராதுமா. நான் போய் என் நண்பர்கள் கூட விளையாடுறேன். ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா உடனே வீட்டுக்கு வந்துருவேன். இப்படி சொன்ன குக்கு அம்மா பேச்சை கேட்காம வீட்டை விட்டு வெளியில பறந்து போனான். இப்படி போன குக்கு சாகர்புராவோட பையன் ராஜியோட வீட்டுக்கு போனான். ராஜி, வா நம்ம நதிக்கரைக்கு போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வருவோம். குக்கு, வானம் சரியில்லை. எப்ப வேணாலும் மழை வரலாம். இந்த மாதிரி சமயத்துல வீட்டை விட்டு வெளியில போனா எங்க அம்மா திட்டுவாங்க. அதனால நான் வரல. ராஜி, மழை வராது. நீ தைரியமா என் கூட வா. மழை வருதோ இல்லையோ, நான் இந்த மாதிரி சமயத்துல வீட்டை விட்டு வெளியில போனா எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கணும். இப்படி சொன்ன ராஜி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான். ராஜி போனா என்ன, நாம ஜக்கு வீட்டுக்கு போய் அவனை கூப்பிடுவோம். அவன் கண்டிப்பா விளையாட வருவான். இப்படி நினைச்ச குக்கு பிறகு ஜக்கு வீடு நோக்கி பறந்து போனான். குக்கு இப்படி பறந்து போற சமயத்துல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பிறகு கொஞ்ச நேரம் குக்கு அந்த மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டு பறந்து போனான். குக்கு இது வரைக்கும் மழையில நனைஞ்சுக்கிட்டு பறந்ததே இல்ல. இப்பதான் முதல் தடவையா அவன் மழையில நனைஞ்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிருக்கான். அதனால அவனுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. தொடர்ந்து குக்குவால பறக்க முடியல. அங்க இருந்த ஒரு பெரிய மரத்தடியில உட்கார்ந்தான். கொஞ்ச நேரம் அந்த மரத்தடியில உட்கார்ந்து ஓய்வு எடுத்த குக்கு பிறகு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சான். எல்லாரும் சொன்னபடியே மழை வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்லை, நான் எப்படியாவது பறந்து என்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க. இப்படி நினைச்ச குக்கு பிறகு மறுபடியும் அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சான். இப்படி மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சு கொஞ்ச தூரம் தான் போயிருப்பான். அந்த சமயத்துல பலத்த காத்தும் வீச ஆரம்பிச்சது. இப்படி வீச ஆரம்பிச்ச காத்து குக்குவை எங்கெங்கயோ எடுத்துக்கிட்டு போச்சு. காத்துல இப்படி ரொம்ப தூரம் பறந்து போன குக்கு கடைசியா மனிதர்கள் வாழ குடியிருப்பு பகுதியில போய் விழுந்தான். இப்படி கீழே விழுந்த சமயத்துல குக்குவோட ரெக்கையில அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சது. தன்னோட ரெக்கையில ரத்தம் வரதை பார்த்த குக்கு கண்ணீர் விட்டு அழுதான். குக்கு கீழே விழுந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு மாட்டு கொட்டகை இருந்தது. அந்த மாட்டு கொட்டகையை பார்த்த குக்கு உடனே கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு அந்த மாட்டு கொட்டகைக்குள்ள போய் மழையில நனையாம நின்னுக்கிட்டான். ஆனா அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. ஏய் குருவி, நீ எங்க இருந்து வர? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? மழை வரப்போகுது, வெளியில போகாதன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அவங்க பேச்ச கேட்காம பிடிவாதமா நான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன். நல்லா இந்த மழையில மாட்டிக்கிட்டேன். அந்த சமயத்துல பலமா வீசின காத்து என்ன தூக்கிக்கிட்டு வந்து இங்க போட்டுடுச்சு. ஆமா, அம்மாவோட பேச்ச கேட்காம வீட்டை விட்டு வெளியில வர்றது தப்பு இல்லையா? தப்புதான். அம்மா பேச்ச கேட்காம வீட்டை விட்டு வெளியில வந்தது தப்புதான். அது எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எங்க அம்மா பேச்ச மீறவே மாட்டேன். சரி சரி, அழாத, அமைதியா இரு. என்னோட முதலாளி அம்மா ரொம்பவும் நல்லவங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க என்கிட்ட பால் கறக்க வருவாங்க. அப்படியே அவங்க வந்த உடனே உன்னோட காயத்துக்கு நான் மருந்து போட்டு விட சொல்றேன். இந்த சமயத்துல வீட்டை விட்டு போன குக்கு இன்னும் வீட்டுக்கு திரும்பாதால சோனாகுரியோட மனசு சஞ்சலப்பட ஆரம்பிச்சது. நான் சொல்ல சொல்ல கேட்காம குக்கு வீட்டை விட்டு வெளியில போனான். ஆனா இன்னும் வீடு திரும்பல. இந்த சமயத்துல அவன் எங்க இருக்கானோ, எப்படி கஷ்டப்படுறானோ, இப்படி நினைச்ச சோனாகுருவி திரு குக்குவை தேடிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சோனாகுருவி வழியில கோரிக்காகத்தை சந்திச்சது. சோனா, இப்படி மழை பெய்யறப்ப எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்த? அப்படி என்ன அவசரம்? கோரியக்கா, மழை பெய்யறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போன குக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சு இவ்வளவு நேரத்துக்கு அப்புறமும் வீட்டுக்கு திரும்பல. அதனாலதான் அவனை தேடிக்கிட்டு நான் வந்தேன். சோனா, நான் காலையில குக்கு ராஜுவோட வீட்டை நோக்கி பறந்து போறத பார்த்தேன். நீ எதுக்கோ அங்க போய் பாரு. ஒருவேளை குக்கு அங்க இருக்கலாம். கோரிக்காவும் இப்படி சொன்னதும் ஓரளவுக்கு தைரியம் வந்த சோனாகுருவி உடனே சாகர்புராவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இந்த சமயத்துல அந்த பசுமாட்டோட முதலாளி அம்மா பால் கறக்கிறதுக்காக வாளி எடுத்துட்டு வந்தாங்க. முதலாளி அம்மா, இந்த சின்ன குருவியோட ரெக்கையில காயப்பட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இந்த குருவிய வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போய் இதோட காயத்துக்கு மருந்து போட்டு விடுங்க. இந்த பசுமாடு இப்படி சொன்ன உடனே குக்குவை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போன அபர்ணா குக்குவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டாங்க. அம்மா, இப்ப என்னோட ரெக்கையில இருந்து ரத்தம் வர்றது நின்னு போச்சு. வலியும் குறைஞ்சிடுச்சு.
ஆமா, உன் பேரு என்ன? என் பேரு குக்கு. குக்கு, பறவைகளான நீங்க இப்படி மழையில பறந்து வர்றது எப்பவுமே ஆபத்து தான். இன்னும் ஒரு தடவை இந்த தவறை நீ பண்ணவே கூடாது. நான் பண்ணது தவறுதான், அது எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. அதுவும் இல்லாம மழையில பறந்து வர்றது நான் ரொம்பவும் ஈஸியா இருக்கும்னு நினைச்சிட்டேன். அப்புறம் என்னோட அம்மா இப்ப என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. நான் உடனே அவங்கள பார்க்கணும். உங்க அம்மா நீ சொன்ன மாதிரி இப்ப கண்டிப்பா உன்னை தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ எதுக்கும் அந்த ஜன்னல்ல உட்கார்ந்து உங்க அம்மாவோ இல்ல உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த வழியா பறந்து போறாங்களான்னு பாரு. அப்படி போனாங்கன்னா உங்களுக்கு குரல் கொடுத்து இங்க கூப்பிடு. அபர்ணா இப்படி சொன்ன உடனே குக்கு தானே போய் ஜன்னல்ல உட்காந்து தனக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த வழியா பறந்து போறாங்களான்னு பார்க்க ஆரம்பிச்சான். பிறகு அபர்ணா ஒரு வாளியை எடுத்துட்டு பால் கறக்கிறதுக்காக மாட்டு கொட்டகைக்கு போனாங்க. ஆண்டி, இன்னைக்கு காலையில குக்கு என்ன வந்து விளையாட கூப்பிட்டான். நான் மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் அவனை திருப்பி அனுப்பிட்டேன். நான் அவன் கூட விளையாட போகல. சோனா, நீ எதுக்கும் மனிதர்கள் வாழ்ற குடியிருப்பு பகுதிக்கு போய் பாரு. ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சதுல இருந்து காத்து அந்த திசையை நோக்கி தான் வீசிக்கிட்டு இருக்கு. அபர்ணா வீட்டு ஜன்னல்ல உட்காந்துக்கிட்டு வெளியே பார்த்துக்கிட்டு இருந்த குக்கு இப்ப மைனா ஆண்டி அந்த வழியா பறந்து போறத பார்த்துட்டான். மைனாண்டி, மைனாண்டி, இங்க வாங்க. நான் தான் குக்கு கூப்பிடுறேன். குக்குவோட குரலை கேட்ட மைனா குருவி அபர்ணாவோட வீட்டுக்கு வந்துச்சு. ஆமா, உனக்கு இந்த குக்குவை தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். இவனோட வீடு எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. இவங்க அம்மா பேரு சோனா. அப்படின்னா நீ இவனை சீக்கிரமா அவங்க அம்மா கிட்ட அழைச்சிக்கிட்டு போ. அவங்க அம்மா இவனை காணாம ரொம்பவும் கவலையில இருப்பாங்க. இதோ இப்பவே நான் இவனை அழைச்சிக்கிட்டு போறேன். இப்படி சொன்ன மைனா குருவி பிறகு குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. புறா சொன்ன மாதிரி மனிதர்களோட குடியிருப்பு பகுதியை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருந்த சோனா குருவி வழியில மைனா குருவியையும் குக்குவையும் பார்த்துருச்சு. குக்குவை பார்த்ததுல சோனா குருவிக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, நான் வந்துட்டேன். நான் உங்களை பார்த்துட்டேன். இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. சோனா, இவன் காலையில இருந்து மழையில நனைஞ்சிருக்கிறான். இவனை சீக்கிரமா வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் உடம்பெல்லாம் துவட்டி விடு. கம்பளி எடுத்து போத்து, இல்லைன்னா ஜுரம் வந்துடும். பிறகு குக்குவை அழைச்சிட்டு வந்ததுக்கு மைனா குருவிக்கு நன்றி சொன்ன சோனா குருவி குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குக்கு, காலையில நீ வெளியில போறேன்னு சொன்னப்ப அம்மா என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? அம்மா, நீங்க சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கு. சாரிம்மா, எனக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இன்னொரு தடவை இந்த தவறு செய்யவே மாட்டேன். அம்மா, அந்த விவசாயி வீட்ல இருந்த பசு எனக்கு எப்படி உதவி செஞ்சது தெரியுமா? அதே மாதிரி விவசாயியோட மனைவியும் எனக்கு உதவி பண்ணனாங்க. என்னோட காயத்துக்கு மருந்து வச்சு கட்டு போட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நாம நன்றி சொல்லணும். குக்கு, அதை நினைச்சு கவலைப்படாத. மழை விட்டதும் நாம் 2 பேரும் விவசாயியோட மனைவி வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு வருவோம். அப்புறம் ஒரு விஷயம், நீ கஷ்டத்துல இருக்கும்போது மற்றவங்க உனக்கு உதவி பண்ணனா நீ எவ்வளவு சந்தோஷப்படுற, அதே மாதிரி மற்றவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீயும் அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தணும். கொஞ்ச நேரம் கழிச்சு கிச்சனுக்குள்ள போன சோனா குருவி வீட்டுல இருந்த சோளத்தை அடுப்புல சுட்டு எடுத்துட்டு வந்துச்சு. பிறகு அம்மாவும் பையனும் அந்த சோளத்தை சாப்பிட்டுக்கிட்டு மழை பெய்யுற அழகு ஆனந்தமா ரசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் தன்னோட வீட்டை விட்டு வெளியில பறந்து போன குக்கு ஒரு பெரிய மரத்தடியில தன்னுடைய நண்பர்கள் ஜக்கும் ராஜும் உட்கார்ந்துருக்கத பார்த்தான். உடனே குக்கு அவங்க கிட்ட போய் உட்கார்ந்தான். குக்கு, நாங்க இன்னைக்கு ஒரு வயசான காகத்துக்கு தொல்லை கொடுக்க போறோம். நீ வரியா? ரொம்பவும் ஜாலியா இருக்கும். இல்ல, அப்படியெல்லாம் செஞ்சா எங்க அம்மா திட்டுவாங்க. குக்கு எப்பவுமே இப்படிதான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயப்படுவான். குக்கு, நாம இப்படி செய்யறது நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சாதானே திட்டுவாங்க. நாம தான் அவங்க கிட்ட சொல்ல போறதே இல்லையே, அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஜக்கு, இருந்தாலும் வேற யாராவது பார்த்துட்டு போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா? இங்க பாரு குக்கு, யாருக்கும் தெரியாம தான் நாம இந்த காரியத்தை செய்ய போறோம். நீ வேணா இன்னைக்கு ஒரு நாள் எங்க கூட வந்து பாரு. விழுந்து விழுந்து சிரிக்கலாம். பிறகு நண்பர்களோட பேச்சை ஏத்துக்கிட்ட குக்கு அவங்க கூட பறந்து போக ஆரம்பிச்சான். இப்படி பறந்து போன இவங்க ரொம்ப தூரம் தள்ளி இருந்த ஒரு மாந்தோட்டத்துக்கு போனாங்க. அந்த மாந்தோட்டத்தை ஒரு வயதான புறா காவல் காத்துக்கிட்டு இருந்தது. ஜக்கு, குக்கு, ராஜி இவங்க 3 பேரும் ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்று அந்த பறவைய கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. ராஜி, நீ அந்த தாத்தாவுக்கு பின்பக்கமா போய் அவர் கையில வச்சிருக்க கம்பை பிடுங்கிக்கிட்டு வந்துரு.
தாத்தா கிட்ட இருந்து கம்ப பிடுங்கிறது ரொம்பவும் ஈஸி. இதோ இப்பவே போறேன். இப்படி சொன்ன ராஜி பிறகு அந்த வயசான புறாவை நோக்கி பறக்க ஆரம்பிச்சான். இப்படி பறந்து போன ராஜி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த வயதான புறா கையில வச்சிருந்த கம்பை பிடுங்கிட்டு பறந்து போயிட்டான். கம்பு, என்னோட கம்பு. தன்னோட கையில இருந்த கம்பை யாரோ பிடுங்கிட்டு போயிட்டதை நினைச்சு அந்த தாத்தா கண்ணீர் விட்டு அழுதாரு. அந்த கம்பை என்கிட்ட கொடுத்துடுங்க, அது இல்லைன்னா என்னால சரியா நடக்கவே முடியாது. இத பார்த்துட்டு நண்பர்கள் 3 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அந்த தாத்தாவால சரியா நிக்கவே முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்துருவார்னு நினைக்கிறேன். அடப்பாவிகளா, நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இந்த சின்ன வயசுலயே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் அது தப்புன்னு நீங்களும் உணர்வீங்க. அந்த வயதான புறா சொன்னதை காதுல வாங்காம நண்பர்கள் 3 பேரும் அங்கிருந்து பறந்து போனாங்க. இவங்க இப்படி பறந்து போறப்ப ஒரு இடத்துல ஒரு வயதான காகம் ஒண்ணு வீட்டுக்கு வெளியில சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கத பாத்துட்டாங்க. நண்பர்கள் 3 பேரும் அந்த வயதான காகம் சமையல் பண்றத ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்று பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் இப்ப போய் அந்த பாட்டி சமையல் பண்ற பாத்திரத்துல தண்ணிய ஊத்த போறேன். ஜக்கு, நீ இப்படி தண்ணிய ஊத்திட்டேன்னா தாத்தா வந்து பாட்டிய குழம்பு ஏன் இப்படி தண்ணியா வச்சேன்னு சத்தம் போட்டு திட்டுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வயதான காகம் ஏதோ ஒரு வேலையா தன்னோட வீட்டுக்குள்ள போச்சு. உடனே அந்த இடத்துக்கு பறந்து போன ஜக்கு பக்கத்துல இருந்த தண்ணிய தூக்கி அந்த குழம்பு பாத்திரத்துல ஊத்திட்டான். பிறகு நண்பர்கள் 3 பேரும் அந்த இடத்த விட்டு வேற இடத்த நோக்கி பறந்து போனாங்க. இப்படி பறந்து போறப்ப நண்பர்கள் 3 பேரும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. ஜக்கு, நேத்தை விட இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆமா ஆமா, குக்கு வேற நம்ம கூட சேர்ந்திருக்கான்ல, அதனாலதான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குக்கு, இன்னைக்கு நானும் ராஜியும் எங்களோட வேலையை முடிச்சிட்டோம். அடுத்தது நாம பார்க்க போற பறவைக்கு நீ தான் தொல்லை கொடுக்கணும். ஜக்கு, நான் இன்னைக்கு தானே உங்க கூட வந்து சேர்ந்திருக்கேன். அதனால இன்னைக்கு இது போதும். நான் நாளைக்கு ஏதாவது பண்றேன். முடியாது முடியாது, நீயும் இன்னைக்கு ஏதாவது செய்யணும். அத பார்த்து நாங்க எல்லாம் சிரிக்கணும். நண்பர்கள் 2 பேரும் இப்படி மாறி மாறி கட்டாயப்படுத்த பிறகு குக்குவும் அவங்க பேச்ச ஏத்துக்கிட்டான். நண்பர்கள் இப்படி பறந்து போனப்ப ஒரு வயதான பறவை நின்னுகிட்டு இருந்தது. அதுக்கும் பக்கத்துல ஒரு இனிப்பான பழம் இருந்தது. அத பார்த்த நண்பர்கள் 2 பேரும் வழக்கம் போல ஒரு மரத்துக்கு பின்னால போய் மறைஞ்சுக்கிட்டாங்க. குக்கு, எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்த? அந்த பாட்டியை என்ன பண்ண போற? குக்கு, நீ என்ன பண்ணினாலும் நாங்க சந்தோஷமா சிரிக்கணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணு. ஜக்கு, இப்ப நான் அந்த பாட்டி சாப்பிடறதுக்காக வச்சிருக்க அந்த பழத்தை எடுக்க போறேன். தன்னோட பழம் திருட்டு போறத பார்த்துட்டு அந்த பாட்டி வாய்க்கு வந்தபடி நம்மள திட்ட ஆரம்பிக்கும். குக்கு, நீ சொல்றத நினைச்சு பார்த்தாலே எனக்கு இப்பவே சிரிப்பு வருது. சீக்கிரமா போய் அந்த பழத்தை எடு. ராஜி இப்படி சொன்ன உடனே குக்கு வேகமா பறந்து போய் அந்த பாட்டுக்கு பின்னால உட்காந்தான். பிறகு குக்கு தன்னோட ரெக்கைய நீட்டி சத்தம் போடாம அந்த பழத்தை எடுத்துட்டான். பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டதால அந்த வயதான பறவை திரும்பி பார்த்துச்சு. இப்படி பார்த்த பறவை குக்கு தன்னோட பழத்தை எடுத்து கையில வச்சிருக்கத பார்த்துடுச்சு. தம்பி, நான் நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடல. ரொம்பவும் கஷ்டப்பட்டு இப்பதான் இந்த பழத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன். தயவு செஞ்சு அந்த பழத்தை என்கிட்ட கொடுத்துடு. உங்களுக்கு மட்டுமா பசிக்குது? எனக்கு கூட தான் பசிக்குது. இப்படி சொன்ன குக்கு அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிட்டான். இப்படி கூடவன் தன்னுடைய நண்பர்கள் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். ஜக்கு, குக்கு பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வரல, அந்த பாட்டி கிட்ட துணிச்சலா பேசிட்டு கூட வந்திருக்கான். பிறகு அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நதிக்கரைக்கு போன இவங்க 3 பேரும் அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமா அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. எங்க அம்மா என்ன தேடுவாங்க. வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டுக்கு போய் இங்க நடந்ததை யாருக்கும் சொல்லக்கூடாது. இப்படி பேசிக்கிற நண்பர்கள் எல்லாரும் பிறகு தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. இரவு உணவு சாப்பிட்ட சோனா குருவியும் குக்கும் பிறகு தங்களுடைய கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. கூட்டுல படுத்த உடனே சோனா குருவி தூங்கிடுச்சு. ஆனா குக்கு தூங்கவே இல்லை. உடனே எழுந்திரிச்சு உட்காந்துட்டான். குக்குவோட மனசு ரொம்பவும் சோகமா இருந்தது. அந்த வயதான பாட்டி சொன்ன வார்த்தைகள் அவனோட காதுல இப்போ ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. தம்பி, நான் நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடல. ரொம்பவும் கஷ்டப்பட்டு இப்பதான் இந்த பழத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன். தயவு செஞ்சு அந்த பழத்தை என்கிட்ட கொடுத்துடு. இப்ப குக்குவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது.
குக்கு அழுகையை அடக்க எவ்வளவோ முயற்சி பண்ணலாம், ஆனா முடியல. அவனும் அறியாம கண்ணீர் வந்துகிட்டே இருந்துச்சு. குக்கு அழுத சத்தத்தை கேட்ட சோனா குருவி எழுந்திரிச்சு உட்காந்துடுச்சு. குக்கு, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? அம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் நண்பர்கள் பேச்ச கேட்டு ஒரு வயசான பாட்டிக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். நான் இதுவரைக்கும் யாரையும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறதே இல்ல. இப்படி ஆரம்பிச்ச குக்கு நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அம்மா, அந்த பாட்டி சொன்னது என் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. அவங்க பாவம் ரொம்ப பசியில இருப்பாங்க. குக்கு, நீ செஞ்ச தவறு நினைச்சு உன்னோட கண்ணுல இருந்து வர கண்ணீர் உன்னோட மனச சுத்தமாக்கிடுச்சு. தன்னோட தவற உணர்ந்த உனக்கு மன்னிப்பு கொடுக்க கடவுள் எப்போதுமே தயாரா இருப்பாரு. அம்மா அம்மா, அந்த பாட்டி ரொம்ப பசியில இருப்பாங்க. அவங்களுக்கு இப்பவே ஏதாவது உணவு கொடுத்தாகணும். பிறகு சோனா குருவி வீட்டுல இருந்த கொஞ்சம் தானியங்களை எடுத்துக்கிட்டு குக்குவையும் கூப்பிட்டுக்கிட்டு வயதான பறவை வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பாட்டி பாட்டி. தம்பி, நீ எடுத்துக்கிட்டு போற மாதிரி என்கிட்ட எதுவும் இல்ல. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில போயிடு. அம்மா, என்னோட பையனை மன்னிச்சிடுங்க. அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். அவன் செஞ்ச தவறு நினைச்சு அவனோட மனசு ரொம்பவும் கஷ்டப்படுது. நடந்தது எல்லாத்தையும் அவன் என்கிட்ட சொல்லி அழுதான். அதனாலதான் உங்களுக்கு இப்ப இந்த தானியங்களை எடுத்துட்டு வந்திருக்கோம். பாட்டி, என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. என்ன உங்க பேரனா நினைச்சுக்கோங்க பாட்டி. இதுக்கப்புறம் நான் உங்களன்னு இல்ல, யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். இது சத்தியம் பாட்டி, இது சத்தியம். இப்படி சொல்லிக்கிட்டே அழுத குக்குவை அந்த பாட்டி தூக்கி தன்னோட நெஞ்சோட அழைச்சுக்கிட்டாங்க. டேய் தம்பி, உன்னோட பேச்ச கேட்க கேட்க எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. பிறகு அந்த வயதான பறவை சோனா குருவி எடுத்துட்டு வந்த தானியங்களை சாப்பிட்டாங்க. சரி, நீங்க வந்து நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்புங்க. பாட்டி, இனிமே நான் உங்களை அடிக்கடி வந்து பாப்பேன். இப்படி சொன்ன குக்கு பிறகு தன்னுடைய அம்மா கூட வீட்டை நோக்கி பறந்து போனான். இந்த சமயத்துல குக்குவோட மனசுல எந்த குற்ற உணர்வும் இல்லாம ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு.